ஒரு மனிதனுக்கு எப்போ நல்ல நேரம் வருங்க? படிச்சிட்டாரு, வேலையில் வந்துட்டு அடுத்து கல்யாணம் பண்ண போகணும். அடுத்து என்னென்ன திசை ஓடுது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு நேரங்காலம் அமையும். இப்போ 2ஆம் இடத்து திசை ஓடும்போது அவர் கல்வியில் சிறந்து விளங்குவாருங்க. அந்த 2 கூடிய திசை இப்படிங்க நல்ல திசையாக ஓடணும். எப்படின்னா இப்போ எப்படின்னா 5 வயசுலேருந்து குறைஞ்சி வச்சா 23 வயசு 25 வயசு வரைக்குமே அவங்களுக்கு கல்வியில் தான் நாட்டம் இருக்கணும். படித்து முடிச்சுட்டு வேலை, வருமானம், அதுக்கப்புறம் மேரேஜ் வரணும். அப்போ 2 கூடிய திசை ஓடணும். கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. 4 கூடிய திசை ஓடும்போது கோர்ஸ், அதாவது எப்படின்னா உயர்கல்வியை 9ஆம் இடத்து திசை ஓடும்போது உயர்கல்வியை அவங்க முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு வாட்சிக்கும் இல்லையா? அதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தருக்கு, ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரிலாம் அமையும். ஆரம்பத்தில் கல்வியில் சேரும்போதே 2 கூடிய திசை ஓடும். அது லாங் திசையாக இருக்கும். நல்லா நீட்டாக முடிச்சுட்டு வருவாங்க. அப்படி உயர்கல்வி போவாங்க. 4 கூடிய புத்தி நல்ல புத்தியாக இருக்கும். அதை முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. அதே உயர்கல்வி மறுபடியும் போவாங்க. 9ஆம் இடத்துல திசையோ புத்தியோ நல்லா இருக்கும். 9 கூடிய திசையோ புத்தியோ அப்படி இருக்கும்போது அந்த பார்த்திங்கன்னா 2 கோர்ஸ் 3 கோர்ஸில் முடிக்கிறவங்க நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு குரூப் எடுத்திருப்பாங்க, 2 கோர்ஸ் 3 கோர்ஸ் முடிச்சுட்டு வருவாங்க. அப்போ 2ஆம் இடங்கிறது ஆரம்ப கல்வி, 4ஆம் இடங்கிறது சுகபோகம் உயர்கல்வி, 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியை குறிகாட்டும். அந்த மாதிரி ஓடும்போது அதெல்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சிட்டாரு, நல்லா என்ஜாய் இருக்கார் அப்படின்னா அப்போதைக்கு 11 கூடிய திசை ஓடலாம், 4 கூடிய திசை ஓடலாம். 4ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், சுகபோகமே 4ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு சுகபோகம், சந்தோஷத்தை கொடுக்குறதே 4ஆம் இடம் தான். 11 கூடிய திசை புத்தியை ஓடலாம். திசை புத்தினா லாங்கானது என்ன? சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியாக இருக்கணும். சுக்கிர புத்தியாக இருந்தால் லாங்கான புத்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சனி திசையில் சுக்கிர புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, இவங்கெல்லாம் லாங் புத்தியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்க சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து எப்படின்னா இந்த மேரேஜ் ஆயிடுச்சு, படித்தாச்சு, வேலைக்கு போயிடுச்சு, நல்லா சம்பாதிச்ச, கல்யாணம் பண்ணியாச்சு, பசங்க பிள்ளை பிறந்துருச்சு, பசங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டாச்சு, அவங்களும் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அடுத்து கல்யாணம். அப்போ கல்யாணம் முடிஞ்சோன்னே இவங்களுக்கு என்ன நடக்கணும்? இவங்களுக்கெல்லாம் கேது திசை வரணும். ஒரு 7 வருஷம் கேது திசை வரும்போது, கேதுன்னா என்ன? ஞானகாரகன். ஞானத்தை தேடி போகணும். இவங்க பசங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க பேரம்பேத்தி வந்துட்டாங்கன்னா இவங்க ஞானத்தை தேடணும். ஞானத்தை தேடும்போது அந்த கேது திசை ஓடும்போது ஞானத்தை தேடும்போது இவங்க பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்கள் இப்படி இருந்தோம், நான் அப்படி வாழ்ந்தோம், உங்கள் அம்மா அவங்க அப்பா இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, நாங்கள் இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் நீங்களும். அப்போ தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு வேணும், தெய்வ வழிபாடு வச்சுக்கணும், நீங்கள் பாட்டை மூட்டை முப்பாட்டம் வழிபாடு வச்சுக்கணும், முன்னோர்கள் வழிபாடு வச்சுக்கணும், உங்களுடைய கன்னி தெய்வத்தோட வழிபாடு வச்சுக்கணும். அதாவது இந்த புடவை கும்பிட்றது, வருஷம் ஒருக்கா தை மாதம் புடவை கும்பிடணும். முன்னோர்கள் வழிபாடு, நீங்கள் முன்னோர்களுக்கு புடவையை சாத்துறது, புடவை வச்சு கும்பிட்றது, தர்ப்பணம் தேதி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும்னு சொல்லி எங்கள் தாத்தா பாட்டி பேரம் பேத்திகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி போனீங்கன்னா இனி வரக்கூடிய சந்ததி, இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். தெய்வ அனுக்கிரகம் வேணுங்க. அப்போ அந்த கேது திசை வரும்போது அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. பேரம் பேத்திக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் வாழணும். அப்போ அந்த நல்ல எண்ணங்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த குழந்தைகளோட வாழ்க்கை தரம் உயரும், வாழ்க்கையில் அவங்க செழிப்பாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கெல்லாம் கலியுகத்தில் பாருங்கள், பசங்க பிள்ளைகள்லாம் தப்பான ரூட்டை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. மொபைலை கையில் கொடுத்துட்றாங்க, அது என்ன வருதுன்னே தெரியுது, அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி திசை ஓடுதுன்னா இதுதாங்க. இந்த மாதிரி திசை ஊற்றி ஓடி படித்து குழந்தை ஊட்டி பேரம்பேத்தியோடு இருக்கிறவங்க தான் அவங்க தான் கொடுத்து வச்சு பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்திலே கொடுத்து வச்சு பிறந்தவங்க அவங்க வாழ்க்கையை மற்றவங்க வேடிக்கை பார்ப்பாங்கப்பா, அப்படி வாழ்கிறாங்க பாரு, அவ்வளோ இதாக இருக்காங்க, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தையும் கொடுக்கும். அதை பார்த்துங்க. இந்த மாதிரி இந்த திசை ஓடணும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 70 நடந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.